இன்னைக்கு நம்ம சனாத்தனி சமையல்ல ஹோட்டல்ல மட்டுமே கிடைக்கிற நண்டு ஆம்லேட், நண்டு புட்டு, நண்டு தொக்குக்கு பயன்படுத்துகிற நண்டோட சதையை சுலபமாக வீட்டிலையே எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு சதை எடுக்க நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். முதல்ல நண்டோட காலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நண்டோட பெரிய காலில் சதை எடுக்கிறதா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா நண்டோட காலை மட்டும் தனியாக குழம்பு வச்சுக்கலாம். இல்லைனா இந்த சின்ன சின்ன காலை தட்டி போட்டு நண்டு ரசம் வச்சுக்கலாம். நண்டில் சதை நமக்கு எப்பயுமே அதோட உடம்பு பகுதியில் தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போது நம்ம அந்த காலை உடைச்ச பகுதியிலேருந்து சுற்றி இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணி விட்டுருங்க. சுற்றி கட் பண்ணதும் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்தால் போதும், நமக்கு 2ஆக வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா ஒரு கம்பி எடுத்து நண்டோட கால் இருந்த பக்கத்தில் இருந்து லேசாக எடுத்து விட்டால் போதும். ஒரு லைனாக இருக்கும். சதை ஈஸியாக இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஒரு லைனில் இருந்து நண்டோட நடுப்பகுதியிலேருந்து நம்ம எடுத்து விட்டால் சதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துலேயுமே எடுத்து விட்டுருங்க. 4 நண்டில் எனக்கு இவ்வளோ சதை வந்திருக்கு. நண்டோட பெரிய கால்லையுமே நமக்கு கொஞ்சம் சதை அதிகமாக இருக்கும். நமக்கு வேணும்னா எடுத்துக்கலாம். நான் அந்த பெரிய கால்லையும் சேர்த்தே எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டிலையே நண்டு சதையை சுலபமாக எடுத்து நண்டு புட்டு, நண்டு ஆம்லேட் செஞ்சு அசத்துங்க. இந்த நண்டு சதையை வச்சு நண்டு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.